सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरण जय जय राम राम। हर नम हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुखशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் நம்ம பாகவதத்தை கொஞ்சம் பார்த்துன்னு வரலாம். பாகவத்தை பார்த்துட்டு வரோம். அர்ஜுனுடைய புலம்பல், அதில் எவ்வளவு ஆனந்த கருத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா போன பகுதியில். அர்ஜுனன் புலம்புறதா தான் தோன்றுறது. ஆனால் பாரதம் மகாபாரதம் முழுவதும் சுருக்கமாக அழகாக கொடுத்துட்டாங்க பாருங்க. மகாபாரதம் கேட்ட புண்ணியம் கிடச்சிச்சு பாருங்க நமக்கு. அது மாதிரி நம்ம ஒரு அத்தியாயம் எடுத்தோம்னா அதில் அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது. இந்த அர்ஜுனன் புலம்புல ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக அப்படி வர்ணிச்சிருக்கார். மகாபாரதம் முழுவதும் எவ்வளோ ரசமாக இருக்க பாருங்கள். பாகவதத்தில் எல்லாமே ரசம்தான். ஆமாம், அவ்வளோ இனிமையானது. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு புஸ்தகத்தை எடுத்துங்க. இப்போ பாகவத புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்களா? பிரதம ஸ்கந்தத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு 3வது அத்தியாயம் எடுங்க. எப்படி படிக்குதுன்னு ஒன்றும் தப்பாக இருந்தால் ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய குற்றம் கிடையாது. தாராளமாக அபத்தவத்தியபி தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே போதுமானது. நம்ம பாகவதம் படிக்கும்போதே நம்ம ஒரு அர்த்த புஸ்தகத்தை வச்சு நம்ம படிச்சுன்னு இருக்கோம். அப்படியே அந்த மூல ஸ்லோகம் இருக்குது, பாகவதம் கீதா பிரஸில் வெளியிட்டிருக்காங்க. அப்படியே படிக்கும்போதே அர்த்தம் புரியுறது. அப்படியே சொல்லிகிட்டே வர வேண்டியது தான். வேறு என்ன இருக்குது இதில்? நல்லா பகவான் புரிய வைப்பான். அதெல்லாம் ஒன்றும் புரியாமலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் புரிய வைப்பான். நம்ம எல்லாமே ஆகாசத்துலேருந்து அப்படியே குதிச்சிட்டோமா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வரோம். அப்படியே படிக்கும்போது உண்மையிலே பக்தி இருந்தால், நாம் அதை ரசிக்கணும் சுவைக்கணும் அப்படின்ற ஆர்வம் நமக்குள்ளே பொங்கியிருந்தா, கிருஷ்ணா எனக்கு கற்றுக் கொடுறா, கிருஷ்ணா எனக்கு புரியலை, கிருஷ்ணா எனக்கு இதெல்லாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு பகவானிடத்தில் ஒரு குழந்தை மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு குழந்தை படிப்புக்காக பிரார்த்தனை பண்ணுறதுல எனக்கு சரியாக படிப்பு வரல, நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணால் அந்த படிப்பு குழந்தைக்கு நல்ல படிப்பு வர வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நாம் இந்த பாகவதத்தை படிக்கும்போதே எனக்கு புரியணும் அப்படின்னு பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணிங்க. உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லையா? நிச்சயமாக பகவான் புரிய வைப்பான். நம்ம படிக்கும்போதே புரியும். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, அதனால் எந்த தப்பும் கிடையாது. தப்பாக இருந்தால் அப்புறமா திருத்திக்கலாம். ஃபஸ்ட்டு தப்பாக தான் இருக்கும். அப்படியே நம்ம படிக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும். அது சரியாக ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல. இப்போ நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொல்லும்போது எவ்வளோ விஷயங்கள் அந்த கிருஷ்ண அனுபவம் ஏற்படுதா இல்லையா? இப்போ நம்ம எத்தனையோ இப்போ பகுதியாக போட்டிருக்கோம். அனுபவம் தான் முக்கியங்க. நம்ம நுணுக்கமாக நம்ம ஆராய்ச்சிவாதான் சொல்கிறேன். கடினமான சாதனைகளை காட்டிலும் சரளமான ஹிருதயம்தான் முக்கியம் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. அதன்படி போய்டுமே நம்ம. அதில் தப்பாக இருந்தால் பகவான் திருத்திக்கிறான். பகவத் விஷயமானது நம்ம மனசில் அந்த பகவான் நிற்கிறானா இல்லையா? இதை பற்றி எடுத்து சொல்லும்போது நாம் அதுதான் முக்கியமாக பார்க்கணுமே தவிர பக்தி பாவம்தான். புவி பாவுகாக, இந்த பூமியில் நீங்கள் அந்த பாவுகர்களாக இருக்கணுமா, அதான் முக்கியமாக. புவி பாவுகாக முகு அடிக்கடி இதை பருகுங்கள். பிபதக ரசமாலயம் பருகுங்கள். பிபதக
இந்த ரசம் ஆலயம் ஆன்ம லயமாகும்படி அந்த ரசத்தை ரசிக்காக நீ ரசித்து அனுபவி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. இவ்வளோ பதங்கள் சொல்கிறோம் நாம். ரசிகனாக இருக்கணுமா, ரசமாலயமா, ஆன்மா லயமானமா, அது மாதிரி பாவம்தான் முக்கியமாக, பாவகாவன் பொழுது இவ்வளவு சொல்லியிருக்கும் பொழுது கூட நாம் அந்த அமிர்த திரவ சம்யுதமாக இது வந்து அழியாத ரசமாக அமிர்தம்னா அழியக்கூடியது, அமிர்தம்னா ரசமாக, இது அமிர்த திரவமாக அமிர்த திரவமாக இது வந்து அழியாத ரசமாக. அப்படி இருக்கும்போது தேன் மாதிரி கிடைச்சிருக்கு. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. உலகத்தை பற்றி நம்ம கவலைப்பட்டோம்னா உலகத்தில் இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம சில விஷயங்கள்லாம் போடுறோம். சில யாரோ ஒருத்தர் வந்து லெஃப்ட் ஆகிட்டார். ஒருத்தர் லெஃப்ட் ஆனதால் மற்றவங்களாம் ரைட்டாக தானே இருக்காங்க. 10 பேர் வந்திருக்காங்களே நமக்கு எக்ஸ்ட்ரா புதுசாக 10 பேர் வந்து வராங்களே, அது போதுமே. அந்த 10 பேருக்காக நான் சொல்லுவேனே. அப்போ அவர்களில் சில பேர் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்களே, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்புகிறாங்களே, நல்லா இருக்குது, அனுபவமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இது மாதிரி போடுங்க அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுறாங்களே 10 பேர். அதில் ஒருத்தர் குரூப்பில் வந்து ஒருத்தர் லெஃப்ட் ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஒருத்தர் போகிறாங்க, 10 பேர் என்கரேஜ் பண்ணுறாங்களே, 10 பேர் அந்த ரசிக்கிறாங்களே, அந்த பாவத்தை பக்தர்கள் மேலே அது ஆர்வம் தான் கொடுக்குறாங்களே தவிர, அதனால் நம்ம பக்தி தான் முக்கியமே தவிர, பாவம் தான் முக்கியமே தவிர, நம்ம நுணுக்கமெல்லாம் நம்ம பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புஸ்தகத்தை தரங்க. இப்போ நம்ம 3வது அத்தியாயத்தை படிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்படியே படிச்சுன்னு வந்தாவே உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து யாரும் இல்லையா, கவலைப்படாதீங்க. ஆஞ்சநேயரை உட்கார வச்சிங்க. ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணி உட்கார வச்சு அவருக்கு நீங்கள் பாகவதம் சொல்லுங்கள். ஆனந்தமாக கேட்பார். அவர் ராமாயணம் மட்டும்தான் கேட்குறது கிடையாது. அவர் இப்போ பகவானுடைய பக்தர், பாகவதமும் கேட்பார் ஆஞ்சநேய சுவாமி. ஆமாம், அதுவும் ரகுநாதனுடைய கீர்த்தனை தான். அதெல்லாம் நிச்சயமாக கேட்பார். ஆஞ்சநேயர் உட்கார வச்சிங்க. இல்லை சுகரையே ஆவாகனம் பண்ணி உட்கார வச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் பாட்டு அவருக்காக எடுத்து சொல்லுங்கள். ஆனந்தமாக கேட்பார். எவ்வளோ மகாத்மாக்கள் உத்தவர் கேட்பார். உத்தவர் இந்த பூமியில் விட்டு போயிருக்கார். உத்தவர் இருக்கார் இப்போ இந்த பூமியில். அதனால் நீங்கள் மகான்களை உட்கார வச்சு நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக கேட்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். புரியலைன்னா புரியாத விட்டுடுங்க. எது புரியுதோ அதை மட்டும் எடுத்து படித்து அனுபவிக்கலாமே. வாழ்க்கையை சுகமாக கழிக்கலாமே. ருச்சி வேணும், அவ்வளோதான். பாகவதத்தை ஒரு நாள் ஒரு அத்தியாயமாவது பாராயணம் பண்ணுறதுன்னு ஒரு நியமத்தை வச்சுட்டு நாம் நிச்சயமாக பாராயணம் பண்ணணும். இப்போ நம்ம பாகவதத்தில் ஒரு பிரதம ஸ்கந்தத்தில் ஒரு 3வது அத்தியாயம் எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், அதை நம்ம படித்து சொல்கிறோம் கேளுங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஸ்ரீமத் பாகவதே तृतीय अध्यायः श्रीमद् भागवते प्रथमस्कन्धे अथ 3य अध्यायः सुदवाच जगृहे पौरुषं रूपं भगवन्महदादिभिः सम्पूतं षोडशकलम् आदौ लोकशुश्रूषया. அப்படியாப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியே அந்த உலகத்தை திருப்திப்படுத்த முடிஞ்சதா? யாரோ ஒருத்தன் வந்தானா, அவன் போய் குறை சொன்னான், அதனால் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. ஏதாவது ஒன்று முறுக்கலாக இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. மற்ற 10 பேர் நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நிச்சயமாக அவர்கள் பக்தியோடு அனுபவிக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அவர்கள் நமஸ்காரம் போட்டு அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. அந்த என்கரேஜ்மெண்ட்டு போதுமானது. நமக்கு கிருஷ்ண பக்தி தான் முக்கியமே தவிர மற்றதெல்லாம் முக்கியமே இல்லை. மற்றதெல்லாம் வந்து நுணுக்கமாக நம்ம இதில் தப்பு பண்ணிட்டோமா, அதில் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம குழம்பிட்டு இருந்தோம்னா, ஸ்லோகத்தில் அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கா, அந்த வார்த்தை கரெக்டான அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம இந்த நுணுக்கமெல்லாம் நம்ம பார்த்துருந்தா நம்ம பாவம் கெட்டு போயிடும். கணக்கு பார்த்துன்னு இருக்கக்கூடாது. பகவானத்தில் சரள ஹிருதயத்தோடு அப்படி சரளமாக பேசணும். ஒரு கதைன்னா ஒரு கதையை அழகாக நம்ம பாடுக்கு அப்படியே நம்ம அதில் இருக்கிறத பேசினா போதும். பாகவதத்துலேயே அப்படி தான் சரளமாக தான் சொல்லியிருக்கு. நாம் தான் அதை கடினமாக்கிக்கிறோம். நம்ம அந்த ஸ்லோகத்தை இருக்கிறத நான் அப்படியே தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு வரேன். நான் இதில் என்ன குறை கண்டுபிடிக்க முடியும்? அப்படியே குறைந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா பகவான் அபத்தவத்தியவி, அபத்தமாக இருந்தால் கூட தாராளமாக பாராயணம் பண்ணுன்னு தான் பகவான் சொல்கிறான். இந்த பாகவதத்துலேயே அப்படி தான் சொல்லியிருக்கு. நாரதரே அப்படி தான் சொல்லியிருக்காரு வியாசர் இடத்துல. தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு பகவத அனுபவம் தான் முக்கியம். அதனால் தாராளமாக துணிஞ்சட்சி இறங்கு படிங்க. பாகவதத்தை படித்து ஆஞ்சநேயருக்கு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வீட்டில் யாருன்னா இருந்தாங்களா, ஒரு அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், அண்ணன் இருக்கான், அண்ணன், அவங்களிடத்துல எடுத்து சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த கதையை கேட்குறியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகமாக எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா புரியும், பகவான் புரிய வைப்பான். அதுதான் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதனால் யாருக்கோ ஒருத்தருக்காகலாம் நம்ம யாருக்கோ ஒருத்தருக்காகலாம் நம்ம வாழலை, புரியுதுங்களா? நம்ம கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சால் போதும் நம்மளுடைய பக்தி.
மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் இதெல்லாம் கவலைப்படாதீங்க. சரள ஹிருதயத்தோடு படிங்க, நிச்சயமாக பகவான் நம்மளுக்கு புரிய வைப்பான். இப்போ நம்ம எப்படி படிக்கணும்னா, முதல்ல புஸ்தகத்தை திறந்து நம்ம அழகாக இப்போ ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் விட்டுருங்க. 3வது அத்தியாயத்தில் அவதார லீலைகளை பற்றி சொல்லியிருக்கு. அதனால் அதை படிக்கணும் ஒரு ஆசை, அதை படிக்கலாம். பாருங்கள். तृतीय अध्यायः सुदवाच जगृहे पौरुषं रूपं भगवान् महदादिभिः सम्भूतं षोडशकलं आदौ लोकशुश्रूषया. நல்லா புரியுது பாருங்கள். நம்ம ஸ்லோகத்திலிருந்து அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு வரோம். இதில் என்ன குறை கண்டுபிடிக்க முடியும்? பகவான் புரிய வைக்கிறோம், அப்படியே சொல்கிறோம், அவ்வளோதான். அப்படியே உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்து சொல்லும்போது ஏதாவது தப்பு இருந்தால் கூட கவலையப்படாதீங்க. பகவான் அதை தப்பு சரி பண்ணிவிடுவோம். நீங்கள் தாராளமாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், நீங்களே படித்து சொல்லலாம். அது எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். சுதவாச்ச ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவன் மகதாதிபிகி சம்பூதம் ஷோடசகலம் ஆதோ லோக சுசுக்ஷையா. 16 கலைகள் கொண்ட பகவான் மகத்து அகங்காரம் போன்ற பஞ்சபூதங்கள், மகத்து அகங்காரம் போன்ற அந்த 16 கலைகள் சேர்ந்து பிரம்மாண்ட ரூபமாக பகவான் இருக்கிறான். இது லோகஸ்வரூபம். லோகம் மாயை தான். ஆனால் அந்த பிரம்மாண்டமான ரூபத்தில் பகவான் வியாபிச்சிருக்கிறான். ஃபஸ்ட்டு பிரம்மாண்டமான ரூபத்தை தான் அவதாரம் பண்ணுறான். அப்போது எஸ்யாம்பசி ஷயானஸ்ய யோகக்ஷித்ராம் விதன்பதக. பகவான் பிரளய ஜலத்தில் பகவான் ஏகோனித்திரையில் பள்ளி கொண்டு இருக்கிறானாம் ஆதிசேஷ சயனத்தில். அந்த பகவான் நாபிஹதாம் புஜாதாசித்து பிரம்மா விஸ்வசுஜாம்பதிகி. அந்த பகவான் நாபி கமலத்திலிருந்து தான் பிரம்மதேவர், உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மதேவர் ஆவிர்பவித்தாராம். அது இங்கே சொல்லப்படுகிறது. எஸ்ய அவயவ சம்ஸ்தானிகி கல்பிதோலோக விஸ்தரக. எந்த பகவானுடைய அங்கங்களிலிருந்து உலகமானது லோக விஸ்தாரமாயிற்றோ அப்படிப்பட்ட பகவான் எப்படிப்பட்டவன் சொன்னால், தத்தை பகவதோ ரூபம் விசுத்தம் சத்வமூர்ஜிதம். விசுத்தமான சத்வஸ்வரூபியம், அதாவது முக்குணங்களுக்கு உட்பட்ட சத்வகுணம் இல்லையா, அது விசுத்தமான சத்வமா. அப்படிப்பட்ட தூய ஸ்வரூபம் பகவான், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாகிய அந்த நாராயணனானவன் விசுத்த சத்வஸ்வரூபி. அப்படிப்பட்டவன் பகவான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்த உலகமாக வியாபிச்சிருக்கு இல்லையா, இந்த உலகமாக பகவான் வியாபிச்சிருக்காங்க இல்லையா, இந்த பிரம்மாண்ட ஸ்வரூபமான ரூபம், அது விராட் ரூபம் சொல்லுவோம் நாம். அந்த விராட் ரூபமானது உண்மை இல்லை. ஆனால் அந்த விராட் ரூபத்தில் வியாபிச்சிருக்கிற பகவான் உண்மையானவன். அதான் விஸ்வம் விஷ்ணு விஸ்வமே உலகமே விஷ்ணு தான் வியாபிச்சிருக்கிறார் பகவான் இல்லையா. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத்து. அந்த விஷ்ணு எப்படி வியாபிச்சிருக்கிறார்ன்றது இப்படி வர்ணிக்க போகிறார் பாருங்கள். பஷ்யந்தியதோ ரூபம் அதப்பிரசக்ஷுஷா. அப்படி இந்த உலகத்தில் எப்படி ஊடுருவி வியாபிச்சிருக்கிறார்ன்றதை மகான்கள்லாம் ஞான திருஷ்டிகளால் பார்த்துருக்காங்களாம். அந்த ஞான திருஷ்டியில் பார்த்து வர்ணிக்கிறாங்களாம். அது எப்படிப்பட்ட ரூபம்னு பாருங்கள், அழகாக சொல்கிறேன். சகசிரபாதோரு புஜானன அற்புதம் சகசிரமூர்த்த ஸ்ரவணாட்சி நாசிகம் சகசிரமௌல்ய அம்பர குண்டலுள்ள சத்து. பகவான் ஆயிரக்கணக்கான தலைகளாம், ஆயிரக்கணக்கான கண்களாம், ஆயிரக்கணக்கான மூக்குகளாம், ஆயிரக்கணக்கான மகுடங்களாம், ஆயிரக்கணக்கான குண்டலங்களாம், ஆயிரக்கணக்கான கைகளாம், ஆயிரக்கணக்கான கால்களாம். இப்படிப்பட்ட பகவான் ஆயிரக்கணக்கான ரூபங்களில் இந்த உலகம் முழுவதும் சகல பிரம்மாண்டங்களையும் வியாபிச்சிருக்கிறானா. இந்த உலகமாக நமக்கு தோன்றுறது. ஆனால் அதப்பிரசக்ஷுஷா, ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது அத்தனையும் பகவத் ஸ்வரூபமாக ஞானிகள்லாம் தரிசனம் பண்ணுறாங்களாம். இந்த உலகத்தில் பகவான் ஒருத்தன் தான் இருக்கிறான். இந்த உலகமாக பார்க்கறது நம்மளுடைய அஜ்ஞான கண்களால் பார்க்கறதுனால அது உலகமாக தெரியறது. ஆனால் ஞானிகள்லாம் ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது அத்தனையும் பகவான் ஆயிரக்கணக்கான ரூபங்களாக, இத்தனை ரூபங்களாக, மனுஷனாகவும் மிருகமாகவும் பட்சிகளாகவும் இத்தனை ரூபங்களாக இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு ஞான திருஷ்டியில் பார்த்து தெரிந்து கொள்கிறார்களாம். பகவத் அனுபவத்திலேயே அவர்கள் ஊறி இருக்கிறதுனால அவர்கள் எல்லாமே பகவத் ஸ்வரூபமாக தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவர்கள் பௌதிக ஸ்வரூபமாகவே தெரியலையாம். அப்படிப்பட்ட ஞான திருஷ்டி கிடைச்சிட்டா எப்படி இருக்கும் நமக்கு. அப்படி மகான்கள்லாம் தரிசனம் பண்ணுறாங்களாமே. அதை இங்கே சொல்கிறார் பாருங்கள். பஷ்யந்தி ஏதோ ரூபம் அதப்பிரசக்ஷுஷா சகசிரபாதோரு புஜானன அத்புதம் சகசிரமூர்த்த ஸ்ரவணாட்சி நாசிகம் சகசிரமௌல்ய அம்பர குண்டலோல்ல சத்து ஏதன்னான அவதாராணம் நிதானம் பீஜமவ்யயம். எந்த பகவான் இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ரூபங்கள் கொண்ட பகவான் அப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் இல்லையா, அவன் தான் உண்மை. அவன் நித்தியமானவன். இந்த பிரபஞ்சமாக தெரியுறது அனித்தியமானது. அதாவது என்னென்னா பொய்யானது கிடையாது, அனித்தியமானது, தோன்றும் மறையும் இந்த பிரபஞ்சமாக. ஆனால் பிரபஞ்சம் தோன்றினாலும் மறைஞ்சாலும் எவன்வற்றான் அழிவற்றவனாக அவ்வியம் அழிவற்றவனாக இருக்கிறானோ அவனிடத்திலிருந்து இருந்தால் இந்த அவதாரங்கள்லாம் தோன்றும். அவன் தான் அவதாரங்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக.
அவன்தான் அந்த அவதாரங்களுக்கு விதை போடுகிறவனாக இருக்கிறானா, அவன்தான் பீஜம், அவன்தான் அவ்யயம், அவன்தான் நிதானம், அவன்தான் அந்த 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 பகவானிடத்துலேருந்து தான் எல்லா அவதாரங்களும் ஒடுங்கிறது தான். அந்த பகவானிடத்துலேருந்து எல்லா அவதாரங்களும் உற்பத்தி ஆகின்றதாம். அப்படியேப்பட்ட பகவான் எல்லா இடத்துலையும் பகவான் வியாபிச்ச ரூபத்தில் பலவிதமான ரூபங்கள் கொண்டவனாக பகவான் பிரகாசிக்கின்றான் அப்படின்ற ஏதன் நானா அவதாராணம் நிதானம் பீஜம் அவ்யயம் எஸ்ய அம்சேன சுஜ்யந்தே தேவதிர்யம் நராதய. அந்த பகவானத்தில் தான் தேவர்கள், மிருகங்கள், பட்சிகள், ஸ்தாவர ஜங்கமங்கள், மனுஷர்கள் இவரெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள் அந்த பகவானிடத்திலிருந்து தான். அப்படிப்பட்ட தேவ அவதாரங்கள், அதே போல் மிருக அவதாரங்கள், அதே மனுஷ அவதாரங்கள் போன்ற அவதாரங்களும் பகவானிடத்திலிருந்து தான் உண்டாகிறது. அந்த பகவான் தான் அந்த அவதாரங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறான் அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. பகவானுடைய ஒவ்வொரு அம்சம் அவருடைய அம்சத்திலிருந்து அம்சத்திலிருந்து அம்சம். அப்போ அவருடைய அம்சமாக பிரம்மதேவருடைய அம்சமாக மனு பிரஜாபதிகள் போன்றவர்கள்லாம் இவரிடத்திலிருந்து பகவானிடத்திலிருந்து தான் சிருஷ்டியாகிறார்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. எஸ்ய அம்சேன சுஜ்யந்தே தேவதிர்யம் நராதய. அவருடைய பிரம்மதேவர்தான் தேவர்களாக சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். தேவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களிடத்தில்தான் பல பிரஜாபதிகள்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறார். அந்த பிரஜாபதிகள் மூலமாக பிரஜைகள்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பகவானே என்ன பண்ணுறான்னா, முதல் அவதாரமாக சனகாதி முனிவர்கள் ரூபத்தில் பகவான் அவதாரம் பண்ணுறானா. எதற்காகனா, பிரம்மச்சரியத்தினால வாழ்நாள் முழுவதும் ஒருத்தன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து வாழ முடியும், சந்நியாச தர்மத்தில் நிலைச்சி நிற்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நடத்தி காட்டுவதற்காக பகவானே சனத்குமாரர், சனத் சுஜாதர், சனகர், சனந்தனர் போன்ற 4 ரூபத்தில் பகவான் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி காண்பிச்சானா பகவான். ச ஏவ பிரதமம் தேவ கௌமாரம் சர்க்கமாஸ்திதா சச்சார துஷ்சரம் பிரம்மச்சரியம் அகண்டிதம். அந்த சனகாதி முனிவர்கள் பிரம்மதேவருடைய புத்திரர்களாக அவர்கள் அவதாரம் பண்ணார்கள். ஆனால் துஷ்சரம் அவ்வளோ லேஸில் வாழ்நாள் முழுதும் ஒருத்தன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும்னு சொன்னால், மனதால், வாக்கால், காயத்தால் அப்படி கடைப்பிடிக்கணும்னு சொன்னால் ரொம்ப பெரிய விஷயம். துஷ்டரம், அது கடைப்பிடிக்க முடியாது, ஆனால் கடைப்பிடிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சினாங்களாம் இந்த சனகாதி முனிவர்கள். அதுக்காக அவதாரம் பண்ணாங்களாம், மக்களுக்கு ஒரு நல்வழி காட்டுவதற்காக. பிரம்மச்சரியத்தில் அவ்வளோ பவர் இருக்குது. என்னென்னா, கௌமாரம் இளமையிலிருந்து அவர்கள் எப்பொழுது இளமையாக வாசம் பண்ண முடியுமா, 5 வயசு குழந்தைகளாக எப்பொழுதும் இருக்க முடியும், அழிவற்ற நிலையை அவர்களால் அடைய முடியுமா, அப்படிலாம் முடியும்ன்றது காண்பிச்சாங்க. ஒரு பிரம்மச்சரியத்தை மட்டும் ஒருத்தன் கடைப்பிடிச்சா அழிவற்ற நிலையை அடைய முடியுமான முடியும். சனகாதி முனிவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரதும் அவர்கள் எதில் ரமித்தார்கள்னா, லீலாமிருத ரசோன்மத்தாக கதாமாத்திரைக ஜீவினஹா ஹரிஷரணம் 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 நித்தியம் ஏவ முகே வச்ச அதகால சமாதிஷ்ட ஜராயுஷ்மன்ன பாததே. இதெல்லாம் இதில் இல்லை, ஆனால் மகாத்மியத்தில் வருது. நம்ம அதெல்லாம் நல்லா படித்து நம்ம அதெல்லாம் சுவைச்சிருந்தால் தான் அதெல்லாம் மனப்பாடமாக இருக்கும். அதனால் எனக்கு மனப்பாடமாகிடுச்சு, அதை சுவைச்சு அதனால் நான் இங்கே சொல்கிறேன். அது மாதிரி நீங்களும் என்னடா அது வரலையே, இதெல்லாம் நம்மளுக்கு படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறது அப்படியே கேட்டுன்னு வந்தாவே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். அப்படியேப்பட்ட பிரம்மச்சரிய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாங்க. இது படிக்கும்போதே நம்ம அகண்டிதம், அப்படியேப்பட்ட வாழ்நாள் முழுவதும் அப்படியேப்பட்ட தடை இல்லாமல் அந்த பிரம்மச்சரியத்தை அப்படி கடைப்பிடிச்சாங்க சொன்னால் சாதாரண விஷயமா இதெல்லாம்? துஷ்சரம் அவ்வளோ லேஸில் கடைப்பிடிக்க முடியாது. பிரம்மச்சரியத்தை ஒருத்தன் இருக்கணும்னா இருந்துட முடியுமா? மனசளவில் கூட ஒரு பெண்ணை நினைக்காம ஒருத்தன் இருந்துட முடியுமா? கண்ணால் ஒரு பெண்ணை பார்க்காம இருக்க முடியுமா? எல்லாம் தான் பார்ப்போம். உலகம்னா 1000 எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. எல்லா இடத்துலையும் இந்த கலங்கங்கள் உண்டு. அந்த கலங்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனுஷனாலாம் இருக்க முடியும்னு காண்பிச்சிருக்காங்களே சனகாதி முனிவர்கள். அதுக்காகவே பகவான் அவதாரம் பண்ணானா, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே அவதாரம் பண்ணானா. அதனால் என்ன லாபம்னா, அதை கால சமாதிஷ்ட அவர்கள் காலம் கூட தொடலியாமே, மரணமற்ற பெரும்பாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஜராயுஷ்மன்ன பாததே, வயோதிகம் அவர்களுக்கு பாதிக்காது. பிரம்மச்சரியத்தை ஒருத்தன் கடைப்பிடிச்சிட்டான்னா அவர்களுக்கு திவ்யமான மேதா நாடின்னு ஒன்று வளருதான். அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. 12 வருஷம் ஒருத்தன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிட்டான்னா அவனுக்கு மேதா நாடி, அவர் 6 புஸ்தகத்தை அவனால் மனப்பாடம் பண்ண முடியும். அப்படியேப்பட்ட சக்தி கிடைச்சது தான் அவங்களுக்கு பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு.
அவ்வளோ விசேஷம். அந்த தர்மத்தை இங்கே நடத்தி காட்டுறார் சனகாதி ரூபத்தில். துஷ்சரம் பிரம்மச்சரியம் அகண்டிதம் ரெண்டாவதாக சொல்லப்படுது. இங்கே வந்து பிரதமம் முதல் அவதாரம் ரெண்டாவது அவதாரம்னு அர்த்தம் இல்லை. இந்த அவதாரத்தினுடைய அந்த வரிசையை அப்படி சொல்கிறாரே தவிர முன்ன பின்ன முதல் வராக அவதாரம் சில பேர் மட்ச அவதாரம் சொல்லுவாங்க. அது முன்ன பின்ன அது வேறு விஷயம். ஆனாலும் இந்த 1 2 சொல்கிறது என்னென்னா, முதல்ல இந்த அவதாரம் இப்போ ஞாபகம் வந்தது, அதுக்கப்புறம் நாரதர் அவதாரம் சொல்லுவார், அப்புறமா வந்து வராக அவதாரம்னா அது வந்து கிரமமாக நம்ம நினச்சிக்கூடாது. நம்ம 24 அவதாரம்னு அந்த 24 அவதாரம் 1 2 அப்படின்னு நம்ம ஞாபகம் வந்த பிறகு டக்குனு 1 2ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கணக்காக அப்படி வேணால் சொல்லும் போது கிரமமாக அர்த்தம் இல்லை. இங்கே நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. அதனால் வந்து இப்போ சனகாதி முனிவருடைய அவதாரம் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்கள். த்விதீயம் து பவாயாஸ்ய ரசாதல கதாம் மகிம் உத்தரிஷ்யன் உபாதத்த யக்ஞேச சௌகரம் பபுகு. யாகத்தினுடைய வடிவமாக சாக்ஷாத் பகவான் வராகாவதாரம் எடுத்து பூமியை உத்தரணம் செய்தார். ரசாதள லோகத்தில் வந்து மூழ்கடிச்சு வச்சுட்டான் அந்த இரண்யாக்ஷன். அந்த இரண்யாக்ஷனை வதம் பண்ணி அந்த ரசாதள லோகத்திலிருந்து உத்தரணம் பண்ணுறதுக்காக பகவான் வராகமூர்த்தி அவதாரம் பண்ணி இந்த பூமியை உத்தரணம் செய்தாரே, அப்படிப்பட்ட யக்ஞேச சுரூபமாக பகவான் சௌகரம் பபுகு, அதாவது பன்றி வடிவத்தில் பகவான் வந்தானாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் 3வது அவதாரத்தை பற்றி சொல்ல. மூணாவது என்னென்னா திருதீயம்னா 3வது அவதாரம்னு அர்த்தம் இல்லை. 3வது எண்ணிக்கையில் அந்த இப்போ 24 அவதாரம்னா 3வது எண்ணிக்கையில் இன்னொரு அவதாரத்தை சொல்கிறார். என்ன அவதாரம்னா நாரதர் அவதாரம். நாராயணனை எல்லாருக்கும் தத்தம் பண்ணக்கூடியவர் தான் நாரதர்னு பேரே. அப்படிப்பட்ட தேவரிஷியாகிய நாரதர் அவதாரம் பண்ணார். பிரம்மதேவர் புத்திரராக அவதாரம் செய்தார். திருதீயம் ரிஷிசர்க்கம் ச தேவரிஷித்வம் உபேத்திய சக தந்திரம் சாத்வதம் ஆசிஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாம் யதः. எந்த கர்மாவை விடுவதற்காக நாம் ஒரு கர்மாவை விடுவதற்கு இன்னொரு கர்மா செய்ய முடியுமா? கர்மாவை மொத்தமாக விட்டால் தான் கர்மா விட முடியும். அப்படி இல்லையா, இந்த சாத்வத தந்திரமாகிய பக்தி சூத்திரத்தை எழுதி கொடுத்தார் மக்களுக்கெல்லாம். அந்த பக்தி சூத்திரத்தினால் என்னென்னா, பக்தியின் மூலமாக பக்தியினால் செய்யக்கூடிய கர்மா, பகவானுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து உலகத்தில் செய்யக்கூடிய செயல்கள் போல பலன்களை விளைவிக்கக்கூடியது, புண்ணிய பாபங்களை விளைவிக்கக்கூடியது கர்மாக்கள் கிடையாது. அந்த ஏற்கனவே செய்த புண்ணிய பாபங்களை அழிப்பதற்காக இந்த பகவானுக்கு செய்யக்கூடிய பக்தி தொண்டானது எல்லா கர்ம வினைகளையும் அழிக்கக்கூடியது. அந்த அழிக்க முடியும் அப்படின்றத நிரூபணம் பண்ணுறதுக்காக சாத்வத சம்மிதையாக அவர் வெளியிட்டாராம். பக்தி சூத்திரத்தை, பக்தி மார்க்கத்தை நடத்தி காமிச்சாராம் நாரதர். அதை வெளியிட்டாராம். அந்த சாஸ்திரத்தை வெளியிட்டதுனால அந்த அவதாரம் ரொம்ப விசேஷம். அதான் தேவரிஷியா நாரதருடைய அவதாரம் பக்தி நிஷ்டையை காண்பித்துக்கான அவதாரம் அது. அதை 2 பேர் பிரகலாதனும் துருவனும் நடத்தி காமிச்சிருக்காங்க. அதை தன் குருநாதர் சொன்னபடி அந்த முறைகள் தான் அந்த 9 படிகளாக போட்டது. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது பும்சார்ப்பிதா நவலக்ஷணா. இந்த 9 லட்சணங்கள் கொண்ட ஒரு புருஷன் அனுஷ்டானம் பண்ணிட்டான்னா அவன் பக்திச்சேன் நவலக்ஷணா. அந்த 9 லட்சணங்கள் கொண்ட அந்த பக்தி மார்க்கத்தை நாரதர் சொல்லி கொடுத்தது தான் பிரகலாதன் அதை நம்மளுக்கு அதை பிரகடனப்படுத்தி காண்பிக்கிறார். அதில் பிரகலாதன் எதை கடைபிடிச்சான்னா ஸ்மரண பக்தியை கடைபிடிச்சிருக்கார். சரி, அப்படியேப்பட்ட நாரதருடைய அவதாரத்தை இங்கே சொல்லியிருக்கார். திருதீயம் ரிஷிசர்க்கம் ச தேவரிஷித்வம் உபேத்திய சக தந்திரம் சாத்வதம் ஆசிஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாம் யதः. ஏன்னா பகவானுக்கு செய்யக்கூடிய கர்மங்கள் வந்து விளைவுகளை உண்டு பண்ணாமல் அது நைஷ்கர்மியம் சந்நியாச தர்மத்தையே உண்டாக்கிடும். உலக விஷயங்களான பற்றுதலை கழட்டி எறிஞ்சிடும். அப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்தை பிரகடனப்படுத்தினவர் நாரதர் அப்படின்ற. அடுத்தது வந்து துர்யே தர்மகலா சர்க்கே. துர்யேனா 4வது அவதாரம். என்ன அவதாரம் பார்க்கலாம். தர்மகலா சர்க்கே நரநாராயண மிஸ்ரி. தர்மர் என்பவருக்கும் மூர்த்தி என்பவளுக்கும் பகவான் நரநாராயணர்களாக 2 அவதாரம் பண்ணியிருக்கார் பகவான். அந்த நரநாராயணர்கள் பின்னாடி கிருஷ்ணார்ஜுனர்களாக வருகிறார்கள். அந்த நரநாராயண அவதாரத்தின் மூலமாக உலகத்துக்கு என்ன நன்மை? இப்போ வராக அவதாரம் எடுத்ததுனால என்னென்னா பூமியை உத்தாரணம் பண்ணார், உலகத்தையே காப்பாற்றினார். அதனால் அது ஒரு அவதாரம். ஓகே. சனகாதி முனிவர்களால் வந்து உலகத்தில் பிரம்மச்சரிய தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணுன்றது காண்பிச்சார். ஓகே, அது உலகத்துக்கு நன்மை. சரி, நாரதனால பக்தி மார்க்கத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி காமிச்சார். ஓகே, அது உலகத்துக்கு நன்மை. அதே சமயத்தில் எல்லாம் பிரயோஜனமானது அவதாரங்களே ஒழிய
எதுவுமே பிரயோஜனமற்ற அமோக லீலாகா, எதுவுமே வீணானது கிடையாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இந்த அவதார லீலைகளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், அழகாக சொல்கிறாரு. தந்திரம் துர்யே தர்ம கலாசக்கே, அப்படிப்பட்ட தர்மருக்கும் மூர்த்திக்கும் பகவான் நரநாராயணரை அவதாரம் பண்ணி அதன் மூலமாக உலகத்துக்கு என்ன நன்மையை செய்கிறார் அப்படின்னு பார்த்தா அதை சொல்கிறார். இங்கே பாருங்கள், பூத்வா ஆத்ம சமோபேதம் அகரோத்து துஷ்சரம் தபக, கடுமையான தபஸை எப்படி ஒருத்தன் சேர்த்துக்கணும், தபஸை ஒருத்தன் எப்படி சம்பாதிச்சிக்க முடியும் அப்படின்றத நடத்தி காமிச்சாராம். நரநாராயண ரிஷிகள் தபஸை உபசமோபேதம், எல்லா விதமான கர்மாக்களிருந்து விடுபட்ட அப்படிப்பட்ட தூய தபஸை எப்படி ஒருத்தன் சேர்த்துக்க முடியும், மனசால வாக்கால காயத்தில் முக்கரணங்களால் தபஸ் எப்படி கடைப்பிடிக்கணுன்றதை பகவான் பகவத்கீதையில் 17வது அத்தியாயமாக இதில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம போய் பார்க்கலாம். வாக்கால் செய்யக்கூடிய தவம் எப்படிப்பட்டது, மௌனத்தை கடைப்பிடிக்கணும், மனசால் பிறருக்கு நன்மை விரும்பணும் அப்படின்ற இதெல்லாம் ஒரு தபஸாம். வாக்கால் செய்யக்கூடிய தபஸு, மனசால் செய்யக்கூடிய, உடலால் செய்யக்கூடிய தபஸு, இதெல்லாம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும் உடலால், இதெல்லாம் தபஸில் சேரக்கூடியது அப்படின்றது. முக்கரணங்களாக தபஸ் எப்படி செய்யணுன்றது கீதையிலே பகவான் சொல்லியிருக்கார். அதை பூர்ணமாக கடைப்பிடிச்சவங்க நரநாராயண ரிஷிகளாம். அதனால் துஷ்சரம் தபஸு கஷ்டம்தான், ஆனால் தபஸு மூலமாக ஒருத்தன் பகவான் அடைய முடியும் அப்படின்றது காண்பிச்ச அவதாரம் நரநாராயண அவதாரம். அடுத்ததை பாருங்கள், பஞ்சமகா கபிலோ நாம சித்தேஷ கால விப்ளுதம், சகல சித்தர்கள்லாம் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனா கபில வாசுதேவரை தான் வழிபடணுமா. அதனால தான் அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்ட அப்படியேப்பட்ட சித்தர்கள்லாம் கபில வாசுதேவரை தான் அப்போ வழிபட்டு இருந்தாங்களாம். அந்த கபில வாசுதேவரை என்ன பண்ணார்னா சாங்கிய தத்துவத்தை 24 தத்துவங்கள் கொண்ட அந்த சாங்கிய தத்துவத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி, இந்த 24 தத்துவம் நீ இல்லை, நீ ஜீவாத்மா, நீ புருஷனாகிய ஜீவாத்மா நீ, அதனால் இந்த 24 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன் நீ அப்படின்றது உலகத்துக்கு அந்த சாங்கிய தர்மத்தை மறைஞ்சி போன அந்த சாங்கிய தர்மத்தை வெளிப்படுத்தினாராம். யார்? கபில வாசுதேவர். கர்த்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் மகனாக பிறந்து அந்த 9 அக்காக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மகாபதிவிரதைகள், வேதத்திலே சொல்லப்படக்கூடிய பேருடையவர்களாகிய சாந்தி, அப்படிப்பட்ட அனசூயை, அருந்ததி போன்ற மகாபதிவர்கள், அந்த பேரை சொன்னாலே நம்மளுக்கு பவித்திரம். அப்படிப்பட்ட 9 மகாபதிவிரதைகளுக்கு பின்னாடி 10வது பிள்ளையாக கபில வாசுதேவர் பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால் உலகத்துக்கு சாங்கிய தத்துவத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணார். அந்த பகவான் ஆசுரின்ற ஒரு மகரிஷிக்கும் ஆசுரின்ற மகரிஷிக்கு இந்த தத்துவ கிரமங்களை எடுத்து உரைச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேவகூதி அம்மாவுக்கும் இந்த 3வது ஸ்கந்தத்தில் பார்த்தா விஸ்தாரமாக 10 அத்தியாயம் அந்த சாங்கிய தத்துவத்தை விஸ்தாரமாக சொல்லியிருக்கிறார் தேவகூதி அம்மாவுக்கு. நம்ம போய் பார்க்கலாம், வேணா படித்து பார்க்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதில் எல்லா யோகங்களையும் சொல்லியிருக்கார். அவருக்கு ஆறாவது எந்த அவதாரம் சொல்லப்படுதுன்னா, சஷ்டே அத்ரேர் அபத்தியத்துவம் விரதப்பிராப்தம் அனசூயா, அத்ரி மகரிஷிக்கும் அனசூயைக்கும் பகவான் தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணார். பகவான் தன்னையே அத்ரிக்கு மகரிஷிக்கு தத்தம் பண்ணதுனால அத்திரையருக்கு தன்னை தத்தம் பண்ணதுனால தத்தாத்திரேயர்னு அவருக்கு பேர் வந்தது. அப்படிப்பட்டவர் ஆண்பிஷிகம் அலர்காய பிரஹ்லாதிப்ய ஆத்ம ஞானத்தை ஆண்பிஷிகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானத்தை கண்ணு தெரியாத அலர்கன் என்ற ஒரு ரிஷிக்கு கண்ணு தெரியாத ஒரு ரிஷிக்கு உபதேசம் பண்ணியிருக்காராம். யார்? தத்தாத்திரேய மகரிஷி. அது மட்டும் இல்லை, பிரகலாதருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காராம் இந்த ஆத்ம ஞானத்தை, ஆத்ம தத்துவத்தை. அப்படியேப்பட்ட ஆத்ம ஞானத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்துறதுக்காகவே அவதாரம் பண்ணதான் தத்தாத்திரேய மகரிஷி, தத்தாத்திரேய அவதாரம். ஆன்வேஷிம அலர்காயம் பிரகராதிப்ய ஊச்சிவான்னு. அடுத்ததாக தத சப்தம ஆகுத்யாம் ரிச்சர்யக்ஞம் அப்பியஜாயுத ச யாமாத்தியகி சுரகணர் அவாத் ஸ்வாயம்புவாந்தரம். 7வதாக சொல்லப்படுது என்னென்னா, ஆகுதிக்கும் ருச்சி என்ற பிரஜாபதிக்கும் பகவான் யக்ஞ அவதாரம் பண்ணி என்ன பண்ணுறதுனா, யாமர்கள் என்று சொல்லக்கூடிய தன் சகோதரர்கள் மூலமாக இந்த அவர்களே தேவர்களாக இருந்து அந்த யக்ஞஸ்வரூபியாகிய பகவானே இந்திரனாக இருந்து இந்த ஸ்வாயம்புவ மன்வந்தரத்தை பகவான் ரட்சித்தாராம். அசுரர்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணாராம். அந்த யக்ஞ அவதாரம் ரொம்ப போற்றத்தக்கது. ருச்சி என்ற பிரஜாபதிக்கும் ஆகுதி என்ற பெண்ணுக்கும்
பகவான் அவதாரம் பண்ணான். அதாவது என்னென்னா, சுவாயம்பு மனுவுக்கு 3 பெண்கள் 2 பிள்ளைகள். உத்தானபாதம் பிரியவர்தம் உத்தானபாதம் 2 பிள்ளைகள். தேவகுதி பிரசுதி ஆகுதி. தேவகுதியை கர்த்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆகுதி என்பவர் ருச்சி என்ற பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பிரசூதி என்பவர் தான் தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அது மூலமாக தான் பார்வதி தாக்ஷாயினி பிறக்கிறார் இல்லையா, அதெல்லாம் பின்னாடி வர கதை. இப்படி அப்படியேப்பட்ட ருச்சி என்ற பிரஜாபதிக்கு தான் ஆகுதியை கொடுத்தார். அவள் மூலமாக தான் யஜ்ஞஸ்வரூபமாகிய பகவான் அவதாரம் பண்ணால். அந்த யஜ்ஞமூர்த்தி தான் இந்திரனாக இருந்து கொண்டு அந்த சுவாயம்பு மந்திரத்தில் தன்னுடைய சகோதரர்களாகிய யாமர்கள் மூலமாக அவர்களே தேவர்களாக இருந்து கொண்டு இந்த சுவாயம்பு மந்திரத்தில் ரட்சித்தார்கள், அசுரர்களிடத்திலிருந்து காப்பாற்றினார்களாம். அப்படிப்பட்ட அவதாரம் அது யஜ்ஞ அவதாரம். தத சப்தமா ஆகுத்யாம் ருச்சேர்யஜ்ஞோ அப்யஜாயத ச யாமத்யஹி சுரகணிர் அவாத்து ஸ்வாயம்புவாந்தரம் அஷ்டமே மேரு தேவ்யாம் து நாபேர்ஜாத உருக்கிரம தர்ஷயன் வத்ம தீராணாம் சர்வாசிரம நமஸ்கிருதம். அப்படிப்பட்ட தீரர்கள் மகா புத்திமான்கள்லாம் கடைபிடிக்கக்கூடிய சந்நியாச தர்மத்தை சர்வ ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள நமஸ்கரிக்கத்தக்க, அப்படி போற்றத்தக்க அப்படிப்பட்ட தூய சந்நியாச ஆசிரம தர்மத்தை மக்கள்லாம் கடைபிடிக்கக்கூடிய வழி எப்படின்றத நடத்தி காட்டினாராம் ரிஷப அவதாரம். அதாவது நாபிக்கும் மேருதேவிக்கும் அவதரித்த அந்த ரிஷப சாக்ஷாத் பகவானே அவதரித்தாராம் அந்த ரிஷப அவதாரம். அது எதுக்காகனா சந்நியாச தர்மத்தை உலகத்துக்கு சந்நியாச தர்மத்தில் எப்படி இருக்கணும், எல்லாரும் சந்நியாச தர்மத்தை கடைப்பிடிக்க முடியும் அப்படின்றத காண்பிச்ச அவதாரம் அந்த ரிஷப அவதாரம். ரொம்ப விசேஷமான அவதாரம். அஷ்டமே மேரு தேவ்யாம் நாபே ஜாத உருக்கிரம தர்ஷயன் வத்ம தீராணம் சர்வாசிரம நமஸ்கிருதம். அது ரிஷிகளால் யாசிக்கப்பட்ட அந்த பகவான் தான் என்ன பண்ணுறான், வேணனுடைய கைகளால் வேணன் மகா நாஸ்திகனாக இருந்தால் அவனுடைய கையிலால் கடையப்பட்டதுனால் அந்த கையிலிருந்து சாக்ஷாத்து பகவானை விட்டு பிரியாதவளாகிய மகாலட்சுமியை அச்சு சென்ற வடிவத்திலையும் சாக்ஷாத் பகவானே பிருது சக்கரவர்த்தி என்ற வடிவத்திலையும் 2 பேர் திவ்ய தம்பதிகளாக அவதரித்தார்கள். அப்படிப்பட்ட பிருது சக்கரவர்த்தி அவதாரம் ரொம்ப விசேஷம். ரிஷிகளால் யாசிக்கப்பட்டு அவதரித்த அவதாரமாது. அந்த பகவான் தான் பூமியிடத்திலிருந்து பல ஔஷதிகளெல்லாம் கறந்தாராம். கறந்து சகல ஜீவராசிகளும் வேணனுடைய காலத்தில் எல்லாம் வாடி போயிருந்த உலகமெல்லாம் பஞ்சம் பசி பட்னியோடு கஷ்டப்பட்டு இருந்த அவரெல்லாம் செழிக்கும்படி செய்து எல்லாருக்கும் எல்லாவித தானியங்கள் எல்லாவித வசதிகள் பூமி நல்ல குளிர நல்ல விளைச்சல்கள் விளையும்படி அனுக்கிரகம் பண்ணது பிருது சக்கரவர்த்தியினுடைய காலத்தில் தான். அந்த சமயத்தில் தான் நகரங்கள் கிராமங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இவையெல்லாம் ஒரு சீர்படுத்தினார் பூமியை. இந்த பிருது சக்கரவர்த்தி சீர்படுத்தினார் தான் இந்த பூமிக்கு பிருத்திவின்னு பேர் ஏற்பட்டது. அப்படியேப்பட்ட அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம் பிருது சக்கரவர்த்தி அவதாரம். அது பகவான் தான் இந்த பிருது சக்கரவர்த்தியாக மகாலட்சுமி தான் அச்சு என்ற பெயருடைய அவதாரம் பண்ணாங்க. ரிஷிபிர் யாச்சிதோபேஜே நவமம் பார்த்திவம் பபு துக்தேமம் ஔஷதிர் விப்ராஸ்தே நாயம் ச உஷத்தமஹ ரூபம் ச ஜக்ருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுஷோத் அதிசம்ப்ளவே. சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தான். நாவ்யாரோப்பிய மகிமையாம் அவாத் வைவஸ்பதம் மனும். அப்படிப்பட்ட சத்தியவிரதன் என்ற அரசனை பிரளய ஜலத்தில் ரட்சித்து பூமியை ஓடமாக கொண்டு அப்படிப்பட்ட வாசுகின்ற பாம்பையை கயிறாக கொண்டு பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து 1,00,000 யோஜனை மத்ஸ்யாவதாரம் பெரிய அந்த மூக்கு மேலே இருக்கிற கொம்புனால அந்த வாசுகின்ற பாம்பு கயிறாக கட்டி அந்த பூமி என்ற ஓடத்தினால சப்த ரிஷிகளையும் அந்த சத்தியவிரத ராஜாவை ரட்சித்து அப்படி அந்த சாக்ஷ மந்திரத்திலிருந்து காப்பாற்றி அதுக்கு பிறகு வைவஸ்பத மன்மந்திரத்தில் அவனே வைவஸ்பத மனுவாக அந்த சத்தியவிரதனை நியமித்து அந்த மன்மந்திரத்தை காப்பாற்றும்படி அனுகிரகம் பண்ணது அவதாரம் அந்த மத்ஸ்ய அவதாரம். பலவிதமான ஞான உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த பிரளய ஜலத்தில் அந்த சத்தியவிரதனுக்கு. அப்படிப்பட்ட கொண்டாடத்தக்க அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். ரூபம் ச ஜக்ருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுஷோத் அதிசம்ப்ளவே நாவ்யாரோப்பிய மகிமையாம் அபாத் வைவஸ்பதம் மனும் சுராசுராணாம் உததிம் மத்னதாம் மந்தராச்சலம் தத்ரே கமட ரூபேன பிருஷ்ட ஏகாதசே விபுகு. பகவான் 11ஆவதாக என்ன சொல்லப்படுதுன்னா, தேவர்களும் அசுரர்களும் அந்த அமிர்தத்தை பருகுவதற்காக மந்திரமலையை மத்தாக கொண்டு திருப்பார்கடலை எல்லாம் கடைகிறார்களாம். அதில் பகவான் பேருதவி பண்ணுறானாம். பகவானுடைய யோசனைப்படி எல்லாமே திருப்பார்கடலை கடைகிறாங்க. ஔஷதிகள்லாம் போட்டு அந்த திருப்பாடு கடலை கடையும் பொழுது பகவானே அந்த மலை மூழ்காமல் இருக்கும்படியாக பகவான் கூர்ம வடிவாரம் எடுத்து 1,00,000 யோஜனை தொலைவு பெரிய கூர்ம வடிவம் எடுத்து தன் முதுகில் அந்த மந்திரமலையை தாங்கினானாம். அப்படிப்பட்ட அவதாரம்
அதற்கு பிறகு அந்த திருப்பார்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் கடையும் போது அந்த தேவர்களோடு சேர்ந்து பகவானும் கடைஞ்சானா. அப்படிப்பட்ட அவதாரம் பகவான். அதுக்கப்புறமா தன்வந்திரி அவதாரம் எடுக்கிறார். தன்வந்திரி அவதாரத்தை அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். அப்போ எல்லாமே அசுரர்கள்லாம் என்ன பண்ணுறான், அந்த அமிர்தத்தை அபகரிச்சுட்டு போயிட்ட போது பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை பறித்து தேவர்களுக்கே கொடுத்து அசுரர்களை வஞ்சிச்சிட்டார். அப்படிப்பட்ட மோகினி அவதாரம், கூர்ம அவதாரம், தன்வந்திரி அவதாரம், இது மாதிரி பல அவதாரங்கள் அந்த ஒரே லீலையிலே இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறான் அந்த பகவான் அப்படின்னு சொல்கிறார் இங்கே. இது ரூபம் ஜக்ருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுசோத் அதிசம்ப்ளவே நாப்யாரோப்பிய மகிமையம் அபாத் வைபஸ்பதமனும் சுராசுராணாம் உததிம் மத்னதாம் மந்திராச்சலம் தத்ரே கமட ரூபேண பிருஷ்ட ஏகாதசே விபுகு. அது பிறகு தான் வந்திரம் துவாதசமம் திரையோதசமம் ஏவச்ச 12, 13 போன்றல மோகினி அபாயத்து சுரான் அந்யான் மோகினியா மோகையின் ஸ்திரியாக அப்படி எல்லாரையும் மோகிக்க செய்யக்கூடிய மோகினி அவதாரம் எடுத்து அந்த தேவர்களுக்கே அமிர்தத்தை சாதித்து கொடுத்தார் பகவான். அவர் 14வதாக சொல்லப்படுது சதுர்தசம் நாரசிம்மம் பிப்ர தைத்தியந்திரம் ஊர்ஜிதம் ததார கரசேர் வக்ஷஸ் ஏரகாம் கடகிருத்தியதா. எந்த பகவான் பக்தனுடைய அபராதத்தை பொறுக்க மாட்டானோ அப்படியேப்பட்ட மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் பகவான் அந்த ஹிரண்யகசிபு தூணில் இருக்கானா, அந்த தூணில் இருக்கானான்னு கேட்டதுக்கு திருஷ்யதே எனக்கு தெரியிறானே அப்படின்னு சொன்னானா பிரகலாதன். எங்கடா தெரியலான்னு சொல்லிட்டு ஓங்கி அந்த தூணை குத்த அந்த தூண்லேருந்து அண்டகடாக்கெல்லாம் வெடிக்க மாதிரி ஒரு பெரிய சப்தம் உண்டாக மனுஷனும் கழுத்துக்கு கீழே மனுஷ வடிவத்திலையும் கழுத்துக்கு மேலே சிம்ம ரூபத்தில் பகவான் அவதாரம் பண்ணி அந்த ஹிரண்யகசிபுவை தன் மடி மேலே போட்டு ஆகாசம் இல்லாமல் பூமியும் இல்லாமல் தன் மடியிலையும் உள்ளவும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் வாசற்படியில் அதே இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் அந்த சந்தியா காலத்தில் மனுஷனும் இல்லாமல் மிருகம் இல்லாமல் நரசிம்ம வடிவத்தில் இருக்க அந்த பகவான் அவனுடைய மார்பலை தன் நகத்தை பாய்ச்சி மலர்ந்து அவனை கீழ்ச்சி போடுறான். எப்படின்னா ஒரு கோரைப்பொருளில் நகத்தை பாய்ச்சி எப்படி சுலபமாக கீழ்ச்சி போட்டுருவாங்களோ அப்படி கீழ்ச்சி போட்டார் அந்த ஹிரண்யகசிபுவை. எப்படிப்பட்ட வரம் வாங்கினவனாலும் பாகவத அபச்சாரத்தை பகவான் பொறுக்க மாட்டாராம். உடனே வரோஜிதம் எப்படிப்பட்ட வரம் வாங்கினாலும் உடனே கீழ்ச்சி போட்டு போயினேன்றாராம். அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரம் ரொம்ப விசேஷம். பக்தனுக்காக அவதரித்த மற்றெல்லாம் பிறந்து வளர்ந்து வந்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம். இவர் திடீர்னு பக்த ரட்சிக்கிறதுக்காக பகவான் தூண்லேருந்து அப்படியே புறப்பட்டு வந்தாராம். இது பிறந்து வளர்த்துக்கெல்லாம் அவகாசம் எடுத்துக்கல, உடனே புறப்பட்டு வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அதெல்லாம் ரொம்ப விசேஷம். மற்றெல்லாம் தமத்புதம் சொல்கிறார், கிருஷ்ண அவதாரம்லாம் அற்புதம் சொல்கிறார். இது அத்தியுதம் அப்படின்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. ஏன்னா நரசிம்ம அவதாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் விசேஷமாக உடனே பக்தனை ரட்சித்த அவதாரமாக அது. அப்படியேப்பட்ட நரசிம்ம அவதாரம் 14வதாக சொல்லப்படுகிறது. சதுர்தசம் நாரசிம்மம் பிப்ர தைத்தியந்திரம் ஊர்ஜிதம் ததார கரஜைர் வக்ஷஸ் ஏரகம் கடகிருத்தியதா. பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா அகாத் அத்வரம் பலேஹே பதத்ரயம் யாச்சமானஹா பிரத்யாத சுஸ்திரிவிஷ்டபம். அப்படியேப்பட்ட பகவான் வாமனவதத்தை பற்றி சொல்கிறார் பாருங்கள். பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா ஆகாத் அத்வரம் பலேஹே. அப்படிப்பட்ட பெரிய யாகம் விஸ்வஜித்தன்ற பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த பலிச்சக்கரவர்த்தியுடைய யக்ஞசாலைக்கு பகவான் ஒரு வாமன வடிவத்தில் குள்ளமான ஒரு 3 அடி ரூபத்தில் இருக்கிற ஒரு வடிவத்தில் பகவான் போய் யாசகம் கேட்குறானாம். பலிச்சக்கரவர்த்தி இடத்துல 3 அடி மண் கேட்குறானாம். அப்படி யாசகம் கேட்டதால் அந்த பகவானுக்கு தாராளமாக கொடுத்தானாம் பலிச்சக்கரவர்த்தி. பிரம்மண்யன் வதான்யன் அப்படிப்பட்ட சத்தியசந்தன் அவன். அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் கொண்டவனாகிய அவன் தாராளமாக கொடுத்தானாம். சுக்கராச்சாரியர் தடுத்தும் கொடுத்தானாம், சுக்கராச்சாரிய சாபத்தை வாங்கிட்டும் கொடுத்தானாம். அப்படிப்பட்ட பகவான் 3 அடி மண் யாச்சகம் கேட்டதுனால பதத்ரயம் யாச்சமானஹா பிரத்யாத சுஸ்திரிவிஷ்டபம். அப்படிப்பட்ட பகவான் ஒரு அடியால் இந்த பூமி முழுவதும் அளந்தான். தன்னுடைய 8 கைகளால் 8 திசைகளையும் அளந்துட்டான். தன்னுடைய பகவான் மேல் உலகத்தை 2வது அடி எடுத்து பூர்லோகம், புவர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7வது உலகத்தில் 2வது அடி எடுத்து வச்சானாம் பகவான். இப்படியாக 3 உலகத்தையும் தன்னுடைய 2 அடிகளால் அளந்து விட்ட பிறகு அப்படியே பலிச்சக்கரவர்த்தி 3வது அடி மண் எங்கன்னு சொன்னவனே தன்னுடைய சிரசை கொடுத்தானாம். தன்னையே அர்ப்பணம் பண்ண அவனுக்கு 3வது அடி தன் சிரசில் வச்சு அந்த பலிச்சக்கரவர்த்திக்கு
பிலஸ்வர்க்கத்தை கொடுத்தானாம். அப்படிப்பட்ட அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம். ஒரே அவதாரத்தில் வாமன அவதாரம் குள்ளமாக வந்து அப்போ திரிவிக்ரம அவதாரம் ஆகிய அப்படி விஸ்வரூபத்தையே தன் உடலில் காண்பிச்சானே, விஸ்வரூபம் எடுத்தானே, அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆகிய அந்த நாராயணன் திரிவிக்ரம அவதாரம் அது விசேஷமாக சொல்லப்படுகிறது. பஞ்சதசம் வாமனகம் கிருத்வா அகாத் அத்வரம் பலேஹே பதத்ரயம் யாச்சமனஹா பிரத்யாது சுஸ்திரிவிஷ்டவம். அப்படிப்பட்ட தேவர்களுக்காக போய் யாச்சகம் கேட்டானாம் பகவான் அந்த அவதாரம் வாமன அவதாரம். அவதாரே ஷோடசமே பஸ்யன்னு பிரம்ம துருகோ பிரம்மான் த்ரிசப்த கிருத்வா குபிதோ நக்ஷத்ரம் அகரோன் மகிம் 3-7 சேர்ந்து 21 தலைமுறையாக சத்திரியர்களை பிராமணர்களை அவமதித்த சத்திரியர்கள் எல்லாம் வதம் பண்ணாராம். ஆமாம், சத்திரிய நிக்கிரகம் பண்ணி அந்த பிராமண தர்மத்தை நிலைநாட்டின அவதாரம் பரசுராம அவதாரம். அப்படிப்பட்ட ரொம்ப விசேஷமான அவதாரம். அடுத்ததாக சொல்கிறார், சக்ரே வேததரோ சாகாக திருஷ்வா பும்ச அல்பமேதசகா. அல்பமான புத்தி படைத்தவர்களாகி அந்த வேதத்தினுடைய ரகசியத்தை புரிஞ்சிக்க முடியாத இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் பிரித்து அழகாக சாகிகளாக ஒரே வேதத்தை 4 வேதங்களாக பிரித்து பகவான், அதனால தான் வேதவியாசர்னு அவருக்கு பேர். அப்படி வியாசர் அவதாரம் பண்ண அவதாரம் ரொம்ப விசேஷம். ஒரே வேதத்தை 4 வேதங்களாக பிரித்து மக்களுக்கு எளிமையாக கொடுத்த அவதாரம். அவர் தான் வந்து புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு எவ்வளோ இந்த பாகவதத்தை கொடுத்துருக்கார். அவரால் பெரிய லாபம் இல்லையா, நம்மளுக்கு வியாசர் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது இல்லையா. அப்படிப்பட்ட பகவானே வியாசரூபத்தில் வந்து நமக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வேதத்தை 4 வேதங்களாக பிரித்து வேதவியாசர் என்ற பெயர் பெற்ற அப்படிப்பட்டவர் 18 புராணங்களை கொடுத்துருக்கார், நமக்கு இதிகாசம் கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட உலக நன்மைக்காக எத்தனை அவதாரம் பண்ணுறார் பகவான் பாருங்கள். அப்படிப்பட்ட வியாசாவதாரத்தை இங்கே சொல்லப்படுகிறது. சக்ரே வேததரோ ரசாகா திருஷ்வா புருஷம் அல்பமேதசக. அவர் வந்து நரதேவத்வம் 15வது அவதாரமா 18வது அவதாரமா? சரி. நரதேவத்வம் ஆவண்ணா சுரகாரிய சிகிச்சையா. தேவகாரியத்தை சாதிப்பதற்காக பகவான் மனுஷ அவதாரம் எடுத்தானா, அதுதான் ராம அவதாரம். அந்த ராம அவதாரத்தினால ராவணாதி ராட்சசர்களெல்லாம் வதம் பண்ணது மட்டும் இல்லாமல் சமுத்திர நிக்கிரகாதீனி, சமுத்திரத்தை நிக்கிரகம் பண்ணி அந்த சமுத்திரத்தில் வந்து கற்கள்லாம் மிதக்கும்படி செய்து சேது பந்தனம் கட்டி அங்கே போய் லங்கைக்குள்ளே இறங்கி அந்த வானர்களோடு சேர்ந்து அந்த ராவணர் கும்பகர்ணன் முதலான ராட்சரில் நராந்தகன் கராந்தகன் போன்ற ராட்சரெல்லாம் வதம் பண்ணி கும்பாண்டன் எல்லாரையும் வதம் பண்ணி அப்படிப்பட்ட விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு அந்த சீதையை மீட்டு கொண்டு வந்த அவதாரம் ரொம்ப விசேஷமான அவதாரம். ராம அவதாரத்து மாதிரி மத்தியாவதாரஸ்திக மத்திய சிக்ஷணம் ரக்ஷோபதாயின கேவலம் விபவம். வெறும் ராட்சச வதத்துக்காக மட்டும் பகவான் அவதாரம் பண்ணலையா, மனுஷர்கள் எல்லாமே எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நடத்தி காட்டின அவதாரம் ராமாவதாரம். ரொம்ப நரதேவத்துவம் ஆவண்ணகா. அப்படிப்பட்ட நரதேவனாக வாழ்ந்தவன் பகவான் ஆவண்ணகா. சுரகாரிய சிகிச்சையா சமுத்திர நிக்கிரகாதீனி சக்ரே வீத்யான் எத பரம் ஏகவுன விம்சதிமே. அதுக்கு பிறகு வந்து 19வது 20வது அவதாரம் என்னன்னு கேட்டால், பகவான் பலராமன் கிருஷ்ணனாக பூமிக்கு அவதாரம் பண்ணி பூமி பாரத்தை பகவான் குறைப்பதற்காக அவதாரம் பண்ண அவதாரம் கிருஷ்ண பலராம அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே ஏகோன விம்சதிமே விஷ்ணுஷு பிராப்திய ஜென்மனி ராமகிருஷ்ணா விதி புவோ பகவான் அகரத் பரம். புவோ பகவான் அகரத் பரம். அதாவது பூமி பாரத்தை குறைப்பதற்கென்றே பலராமன் கிருஷ்ணனாக பகவான் பூமியில் அவதாரம் பண்ணாங்க. அது ஒன்றுத்துக்கு மட்டும்தானே அவதாரம் பண்ணாங்க. எவ்வளவு காரணங்கள் அந்த குந்தி தேவி சொல்கிறா, எவ்வளோ காரணங்கள் சொல்கிறா. ஸ்ரவண ஸ்மரணம் நம்ம பண்ணுறோமே அதுக்காக அவதாரம் பண்ணானா. தேவிக்கு வசதி யாசிச்சுனா அவதாரம் பண்ணானா. தர்மபுத்திரர் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தர்மபுத்திரர் ராஜ்யத்தை நிறுத்துவதற்காக அதுக்காக அவதாரம் பண்ணாராம். யாதவ குலத்தை புனிதப்படுறதுக்காக அவதாரம் பண்ணானா. இப்படி பலவிதமான காரணங்களுக்காக பகவான் பூமி பாரத்துக்கு மட்டும் அவதாரம், பூமி பாரத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் அவதாரம் பண்ணலையா. நம்மளாம் இன்றைக்கி சிரவணம் பண்ணுறோமே, கதை கேட்குறோமே, இதுக்கெல்லாம் வேண்டி பகவான் அவதாரம் பண்ணானா. பலவிதமான காரணங்கள் சொல்கிறா குந்தி தேவி. அதுவே கொஞ்சம்தான். இன்னும் நிறைய காரணங்கள் மகான்கள் இந்த பாகவதத்திலே நிறைய இடத்துல பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய அவதாரமானது கிருஷ்ண அவதாரமானது அப்படி விசேஷமாக சொல்லப்படுகிறது. ராமகிருஷ்ணா விதி புவோ பகவான் அகரத் பரம் ததௌக்கலோ சம்பிரவருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்ன அஜனசுதா கீகடேஷு பவிஷ்யதி
அவர் களி நல்லா ஆரம்பித்த போது அந்த சமயத்தில் சாக்ஷாத் புத்தாவதாரம் பண்ணாராம். எதுக்காகனா தேவர்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அசுரர்களை மயக்குவதற்காக வேதத்தை புறக்கணிக்கிற மாதிரி அப்படி அசுரர்களை மயக்கிறதுக்காக அப்படி புறக்கணிக்கிற மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஜீவஹிம்சையை தடுத்தாராம். அப்படிப்பட்ட புத்தா அஜனன் என்பவனுக்கு புத்திரனாக பிறந்த அவதாரம் அந்த புத்த அவதாரம். அதாவது அசுரர்களை மயக்கிறதுக்காக பண்ண அவதாரம் அது புத்த அவதாரம். புத்த நானும் அஜனஸ்தா கீகடேஷு பவிஷ்யதி, கீகடன் என்ற தேசத்தில் அவதாரம் பண்ண அவதாரம் புத்த அவதாரம். அடுத்தது அதாசோ யுக சந்தியாயம், யுகத்தினுடைய முடிவில் வந்து இந்த கலியுக முடிவில் வந்து பகவான் சாக்ஷாத் கல்கி அவதாரம் எடுக்க போகிறார். எதுக்காகன்னா மனுஷர்கள் திருடர்களாக இருக்கிறது இருக்கட்டும், ராஜாக்கள் தண்டிக்கணும். ஆனால் ராஜாக்களே திருடர்களாகிட்டால் யார் தண்டிப்பா? சாக்ஷாத் பகவானே கல்கி அவதாரம் எடுத்து தண்டிக்க போகிறாராம். அந்த ராஜாக்கள்லாம் வதம் பண்ண போகிறாராம். வதம் பண்ணி அந்த கிருதயுகத்துக்கு தகுந்த உலகமாக இதை மாற்ற போகிறாராம். பாருங்கள், விஷ்ணு யசஸ் என்ற பிராமணனுக்கு பகவான் கல்கியாக அவதாரம் பண்ண போகிறார். ஜகத்துக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய பகவான் அவதாரம் பண்ணுறார். அது சொல்கிறார். அதாசு யுகசந்தியாயாம் தஸ்யுப்ராயேஷு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசோ நாம் நா கல்கி ஜகத்பதிஹி அவதாராஹி அசங்கேய ஹரே சத்வநிதே த்விஜாக. சத்த நிதியாக இருக்கக்கூடிய பகவான் இப்படிப்பட்ட எண்ணிக்கை இல்லாத சங்கியனா எண்ணிக்கை, அசங்கியனா எண்ணிக்கை இல்லாத இது போல் பல அவதாரங்கள் பகவான் பண்ணுறானா. எங்கெங்கோ பிரம்மாண்டங்கள்லாம் பல அவதாரங்கள் இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதாம். இந்த பிரம்மாண்டத்தில் நாம் இந்த 14 உலகத்தில் நம்ம பூமியில் வாசம் பண்ணுறோம். இங்கே தான் அவதாரம் பண்ணால் நம்ம நினைக்கிறோம். கிடையாது. பகவான் இது போல் பல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களில் கோடிக்கணக்கான அவதாரங்கள் பகவான் பண்ணிட்டு இருக்கானா. அது எப்படின்னா வற்றாத நீரூற்றிலேருந்து நிறைய நீரூற்றுக்கள் அப்படியே புகுன்னு கிளம்பி வருது இல்லையா. வற்றாத நீரூற்று இருக்குது, நல்ல ஈரமாக இருக்குது பூமியில்னா, சும்மா அப்படி மண் அப்படி கலர்னாவே டக்குன்னு அங்கே ஒரு ஊற்று உண்டாகும். உணர்ந்த கலர்னா அப்படி ஒரு ஊற்று உண்டாகும். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ, எங்கெல்லாம் அதர்மம் மேலவங்க தான் அந்த சமயத்தில் அங்கங்கே வந்து அந்த அதர்மங்களை போகிறதுக்காக பல பிரம்மாண்டங்களில் இன்றைக்கும் பல அவதாரங்கள் பகவான் இது போல் நரசிம்ம அவதாரம் எத்தனையோ இடத்துல நரசிம்ம அவதாரம் நடந்துருக்கான். எத்தனையோ கிருஷ்ண அவதாரம் எங்கெங்கே பிரம்மாண்டங்களில் நடந்துருக்கு. பல விதமான அவதாரங்கள், ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் எங்கெங்கேயோ பிரம்மாண்டங்களில் பல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களில் நடந்துகிட்டே இருக்காது. அதான் சொல்ல வற்றாத நீரூற்று எப்படி உன்னால் இத்தனை நீரூற்றுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அங்கங்கே நீரூற்று பாட்டு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் அதில் எத்தனை நீ கண்டுபிடிக்க முடியும்? அது மாதிரி பகவானுடைய அவதாரங்கள் அங்கங்கே உதயமாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே அவதாராஹி அசங்கேயா ஹரே சத்வநிதே த்விஜாக யதா விதாசினா குல்யாக சரசஸ்யூஹு சகசிரசனா ஆயிரக்கணக்கான நீருற்றுகள் எப்படி உண்டாகுதோ அது மாதிரி ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்களில் பல அவதாரங்கள் பகவான் பண்ணிகிட்டே தான் இருக்கிறானா அந்த பகவான். அது சொல்கிறார், அந்த பகவானுடைய அவதாரங்கள் வந்து நாம் இந்த குறிப்பிட்ட மெயினான அவதாரங்கள் நம்ம சொல்லிட்டோம். இது மட்டும் அவதாரம் நினைக்காதீங்க. மனுக்கள், பிரஜாபதிகள், ரிஷிகள் எல்லாமே அவதாரங்கள். இவரெல்லாம் கூட சில தன்மைகள், பகவானுடைய சில தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரங்கள் தானா. அது சொல்கிறார் இங்கே, ரிஷியோ மனவோ தேவாக மனுபுத்திர மகோஜசக கலாக சர்வே ஹரேரேவ சப்ரஜாபதயஸ்ததாக. பிரஜாபதிகள், அந்த பிரஜாபதிகளுடைய புத்திரர்கள், மனுக்கள், தேவர்கள் இவரெல்லாம் ஒவ்வொரு தன்மையை வெளிப்படுத்துகிறாங்களே அதெல்லாம் பகவானுடைய அம்சங்களாக, அம்சத்துடைய அம்சங்களாக இவரெல்லாம் பிரம்மதேவர், பிரம்மனுடைய புத்திரர்கள் அப்படின்னு ஒவ்வொரு அம்சத்திலிருந்து இன்னொரு அம்சம். அது மாதிரி பகவானுடைய அம்சங்களை பலவிதமான தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்களாக இவரெல்லாம் அவதரித்திருக்கிறார்கள். இவரெல்லாம் கூட பகவானுடைய அவதாரம் தான். ஆவேச அவதாரம், கலாவதாரம், அம்ச அவதாரம்னு பலவிதமான அந்த கேட்டகரியில் வந்து நம்ம பார்க்கணும் அந்த அவதாரங்கள். ஆனால் இவைகள்லாம் பூர்ணமான அவதாரங்கள் கிடையாது. பூர்ணமான அவதாரங்கள்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம், 24 அவதாரங்கள் பார்த்துட்டோம் இல்லையா. அதெல்லாம் ஓரளவுக்கு பகவானை நெருங்கின அவதாரங்கள். இவரெல்லாம் வந்து சில தன்மைகளை, ஒரு குறிப்பிட்ட தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய மனு பிரஜாபதிகளோ தேவர்களோ அவர்களும் அவதாரங்கள் தான். அந்த சின்ன தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய அவதாரங்கள் இவங்களாம். ஆனால் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறார் பாருங்கள். ஏதேச்ச அம்சகலா பும்சகா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இவரெல்லாம் அம்சங்களோ அம்சத்தினுடைய கலைகளோ தான் இவங்களெல்லாம். மற்ற அவதாரங்கள்லாம் இந்த மனு பிரஜாபதிகள் தேவரெல்லாம். ஆனால் பூர்ணமாக சாக்ஷாத் இறைவனே பூமியில் இறங்கி வந்தா. இது அவதாரம் சொல்லக்கூடாது, பகவானே கிருஷ்ணனாக வந்திருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதேச்ச அம்சகலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்
சுயமே இறைவனே கிருஷ்ண ரூபத்தில் கிருஷ்ணனாக வந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பகவான் இவர் இதுபோல் பகவான் வந்து எப்போல்லாம் வரான்னு சொன்னால் பூமியில் எப்போல்லாம் வந்து இந்திரனுக்கு எதிரிகளான அசுரர்களால் பாதிக்கப்படுகிறார்களோ இந்த யுகமாக அப்போல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு யுகத்துலேயும் சம்பவாமி யுகே யுகே அப்படிப்பட்ட ஒவ்வொரு யுகத்துலேயும் அந்த அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் பூமியில் அவதாரம் பண்ணுறானா. இந்திராரி வியாகுலம் லோகம் விடயந்தி யுகே யுகே. இந்திரன் அசுரர்களால் பாதிக்கப்படும் பொழுது தேவர்களுக்கு அப்போ பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து அவதாரம் பண்ணுறானா. சொல்கிற ஜென்மகுஹ்யம் பகவதோ ஏதத் பிரயதோ நரகா. இப்படிப்பட்ட ரகசியமான பகவானுடைய இந்த அவதார லீலைகளையெல்லாம் நாம் காலையிலையும் சாயங்காலத்துலேயும் இது மாதிரி நம்ம படித்து அனுபவிச்சுன்னு சொன்னால் கிரமமாக அப்படியே துக்கங்கள் வெள்ளமாக வருதுன்னு சொன்னால் அத்தனை வெள்ளமாக நமக்கு அவ்வளோ துக்கங்கள் வந்தால் கூட அத்தனத்திலேருந்து நம்ம விடுபட முடியுமா. துக்க கிராமத் விமுச்சியதே. கிரமமாக வரக்கூடிய துக்கத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்து விடுவோம். இந்த காலையில் சாயங்காலம் இதை ரொம்ப படிக்கணுமா விசேஷமாக அப்படி சொல்லப்பட்டிருக்குது. சாயம் பிராதர் கிருணன் பக்தியாக துக்க கிராமத் விமுச்சியதே. இப்படி பக்தியோடு இந்த அவதார லீலைகளை நம்ம படித்தோம்னா துக்க கிரமங்களாக வரக்கூடிய துக்கங்கள்லேருந்து நம்ம விடுதலை அடைய முடியும் அப்படின்னு இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. இதை விட வேறு என்ன வேணும்? இப்போ எத்தனை அவதாரம் பாருங்கள், 22 24 அவதாரங்கள் நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் அனுபவிச்சோம் இல்லையா. இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு பாகவதம் படிக்கிறதுனால கிடைக்குது. அதனால் தாராளமாக படிங்க. எந்த ஒரு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, தப்புலாம் ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு புரியலைன்னா கவலைப்படாதீங்க. படிக்கும்போதே இப்போ நம்மளுக்கு எனக்கு புரியுதுன்றதால எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு அப்படி வேணும்னா அர்த்த புஸ்தகத்தோடு வச்சு படிங்க. இல்லை புரிஞ்சது வரைக்கும் போதுன்ட்டு இந்த மூல புஸ்தகத்தையே வச்சு கூட நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இந்த சான்ஸ்கிரிட் மூலத்தை படித்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அதனால் தாராளமாக படிங்க, இப்படி அனுபவிங்க. இவ்வளோ அவதாரங்களை நம்ம பேசி அனுபவிக்கிற பாக்கியம் பாகவதத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிதானா? அதனால் சரி, நாம் அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்கள்லாம் பார்க்கலாம். எவ்வளோ சுவாரஸ்யமான கட்டங்கள் யோசித்து பாருங்கள். பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தானா, அப்படிப்பட்ட புல்லை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டானா ஹிரண்யகசிபு. அப்படிப்பட்ட வாமன அவதாரம் எடுத்தான், 3 அடி மண் யாசகம் கேட்டு பலி சக்கரவர்த்தியில் போய் மகாலட்சுமியால் கொடுக்க முடிய விஷயம் மகாவிஷ்ணுவான மகாபலிகள் போய் ஜென்சான் உடம்பு ஒரு சனா குறிக்கிண்டு மகாவிஷ்ணுடைய கை கீழே இருக்க மகாபலி சக்கரவர்த்தி கை மேலே இருக்க யாசகம் கேட்டானமே. என்ன பாக்கியம் பாருங்கள் அந்த பலி சக்கரவர்த்திக்கு. இதெல்லாம் அனுபவிக்கணுங்க. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். பகவான் பூமி பாரத்தை குறைத்த பலராமராமன் கிருஷ்ணனாவும் ஒரே பகவான் 2 ரூபத்தில் அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த பகவானே நரனாவும் நாராயணனாவும் அவதாரம் பண்ணியிருக்கான். எதுக்காகன்னா ஒவ்வொரு அவதாரத்துலேயும் பல பிரயோஜனங்கள் உண்டு. உலக நன்மைக்காக தான் எல்லாமே தவிர தன்னுடைய நன்மைக்காக பகவான் அவதாரம் பண்ணியிருக்கானா? எங்கேயாவது சுயநலம் இருக்கா? இந்த பரந்த மனநோக்கத்தோடு பகவான் அதுக்காக அவதாரம் பண்ணுறானா? நாமளும் பரந்த மனநோக்கத்தோடு உலகத்துக்காக வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தான் உலக நன்மைக்காக பகவான் அவதாரம் பண்ணானா. பாருங்கள், பூமியை உத்தாரணம் பண்ண அவதாரம் வராக அவதாரம். சமுத்திர ஜலத்தில் வந்து இந்த பூமியே ஓடமாக கொண்டு அப்படிப்பட்ட பிரஜாபதிகளை பக்தர்களை ரட்சிச்சானா பகவான். அந்த மத்ஸ்ய அவதாரம் எடுத்து அந்த பகவானு தான் வராக அவதாரம் எடுத்து பூமி உத்தாரணம் பண்ணான். அந்த பகவான் தான் எல்லாரும் சமுத்திரத்தில் நிக்கிரகம் பண்ணி சமுத்திர ராஜனை பயமுறுத்தி அந்த சமுத்திர சேதுபந்தனம் பண்ணி அப்படிப்பட்ட சீதையை மீட்டெடுத்த அவதாரம். தேவருடைய காரியத்தை சாதிப்பதற்காக ராவணாதி ராட்சசர்களை வதம் பண்ண அவதாரம் ராம அவதாரம். உலக நன்மைக்காக தன் நடத்தையினால் உலகத்துக்கு மனுஷர்களுடைய நல்வழி புகட்டிய அவதாரம். இதெல்லாம் பாருங்கள். எதுக்காக நான் பல விதத்துக்கு எல்லாருக்கும் தேவர்களுக்கு சேமம், மனுஷர்களுக்கு சேமம், சகல ஜீவராசிகளும் சேமமாக பகவான் ராமாவதாரம் பண்ணியிருக்கான். எல்லாமே பாருங்கள். மனுஷனாக வாழ்ந்து இப்போ நடக்க முடியுமா? நடக்க முடியும்னு காண்பிச்ச அவதாரம் இல்லையா ராமாவதாரம். ஒரு நன்னடத்தையின் மூலமாக மனுஷர்களை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த அவதாரம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அதே போல் பகவான் கூர்ம அவதாரம் எடுக்கிறான், மந்திரமலையை தூக்குறான், தன்வந்திரி அவதாரம் எடுக்கிறான், அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு பகவான். வைத்திய சாஸ்திரத்தை வெளியிட்டவர் தன்வந்திரி, ரொம்ப விசேஷம். அப்போ கபில அவதாரம் சாங்கிய யோகத்தினால தன்னுடைய ஆத்மா எப்படி பிரிக்கணும்னு அழகாக சொல்கிறாரு பாருங்கள். கபில அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம் அப்படிப்பட்ட வைராக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லை,
தபசை எப்படி கடைப்பிடிக்கணுன்றதுக்காக நரநாராயண அவதாரம், சன்னியாச தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணுக்காக ரிஷப அவதாரம். இதெல்லாம் பாருங்கள், யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஏதோ படிச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இந்த திருப்பி இதெல்லாம் நினச்சி பார்க்கணுமா. அதை தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார், சாயங்கிறது பக்தியோடு படிக்கணும். பக்தினால பகவானை நினைக்கணும். இந்த ரகசிய ஜென்ம குஹ்யோ பகவதோ ஏதத் பிரயதோ நரகா. பிரயத்தனத்தோடு கொஞ்சம் தூக்கத்தில் கஷ்டப்படக்கூடாது. காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு அழகாக உட்காந்து இது மாதிரி பாகவதத்தை பகவானுடைய அவதார லீலைகளை படிக்கணுமா. பிரயதோ நரகா, கொஞ்சம் காலையில் எழுந்து பிராதர்னா காலங்காத்தால் எழுந்து படிக்கணுமா. அதே மாதிரி சாயங்காலத்தில் கொஞ்சம் டயர்டாகுதுன்னு நினைக்கக்கூடாது. உட்காந்து குளிச்சுட்டு அழகாக உட்காந்து நம்ம இந்த சாயங்காலத்தில் இந்த அவதார லீலைகளை, ரகசியமான இந்த அவதார லீலைகளை எடுத்து படித்து அனுபவிக்கணுமா. அதான் சொல்கிறார், ஜென்ம குஹ்யம் பகவதோ ஏதத் பிரயதோ நரகா சாயம் பிராத கடன் பக்தியாக துக்க கிராமத்தை விமச்சது. எவ்வளோ பெரிய துக்கங்கள் கிரமமாக வந்தாலும் மூட்டையாக வந்தாலும் சரி, தொடர்ந்து அவைகளிலிருந்து இவனால் விடுபற்ற முடியும். ஆனால் பக்தியோடு படிக்கணும். நிச்சயமாக பக்தியாக விமுச்சி பக்தியா துக்க கிராமத் விமுச்சதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அனுபவிக்கும். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்தஸ்வரம், ஜெய் ஜெய் ராம ராமா. அதனால் படிக்கும்போதே நல்லா புரியுது பாருங்கள். இப்போ எதாவது தப்பு இருக்கா அதில்? இப்போ நான் படித்து உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன், எதாவது தப்பு இருக்கா? க்ளீனாக அப்படியே அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி தானே வரேன். அப்படி தானே நம்ம ஒவ்வொரு பகுதியை நம்ம போட்டுட்டு வரோம். இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா? நல்லா தானே புரியுது, நல்லா தானே இது இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அதே மாதிரி நீங்களும் படித்து நீங்களும் அனுபவிங்களேன். இதில் தப்பு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே ஏதாவது 1-2 தப்பாக இருந்தால் கூட பகவான் அதெல்லாம் மன்னிச்சுப்பான். புரியுதுங்களா? பகவான் கிருபாலு. புரியுதா? மனுஷன் தான் மன்னிக்க மாட்டான். பகவான் ஈஸியாக பகவான் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவன் தான் பகவான். புரியுதுங்களா? மனுஷர்கள் பக்தர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் மன்னிப்பாங்க. புரியுதா? பகவான் இடத்துல பக்தி இல்லாதவன் தான் மன்னிக்க மாட்டான். பக்தி இல்லாதவர்கள் சில பேர் நல்ல குணங்கள் உள்ளவங்க மன்னிக்கிறாங்க. ஆனால் உண்மையான பக்தி இருக்கிறவங்க நிச்சயமாக மன்னிக்காமல் இருக்க மாட்டான். அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. மற்றவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் அந்த அனுபவம், கிருஷ்ண அனுபவம் ஏற்படுதுன்னா தாராளமாக அனுபவிங்க. அதனால் ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயப்படாதீங்க. துணிஞ்சட்சி இறங்குங்க. சரள ஹிருதயத்தோடு நிச்சயமாக பாராயணம் பண்ணுங்கள் பாகவதம். உங்களுக்கு இது மாதிரி லட்டாக அருமையான இத்தனை அவதாரங்களை நம்ம இந்த ஒரு அத்தியாயத்திலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ அவதாரங்களை அனுபவிச்சுமே இந்த பாக்கியம் எங்கேருந்து கிடைக்கும் சொல்லும் பார்க்கலாம். அதனால் இதை அனுபவிங்க. சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய் ஜெய் ராமராமா. மேலே அடுத்த பகுதியில் மேலே உள்ள வேறு பகுதியில் உள்ள விஷயம், வேறு அத்தியாயம், வேறு ஏதாவது நம்மளுக்கு நிறைய இருக்குது. பாகவதத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. எதை வேணாலும் அனுபவிக்கலாம். அடுத்த பகுதியில் பகவான் என்ன சங்கல்பம் பண்ணுறானோ அதை நம்ம அனுபவிக்கலாம். சரி, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய் ஜெய் ராமராமா. ஹர ஹர நம பார்வதி பதே, ஹர மகாதேவா. सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधुमूल्य की जय। सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। श्रीमद् भागवत भगवान की जय। राम 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 राम
ராம 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 ராம